தாவேக தலைவர் விஜய் தாம் போட்டியிடும் மற்றொரு தொகுதியான திருச்சி கிழக்கு தொகுதியில் இன்னும் சற்று நேரத்தில் பரப்புரை மேற்கொள்ள இருக்கிறார். இதற்காக அவர் திருச்சி சென்றிருக்கிறார். காட்சிகளை பார்க்கலாம். திருச்சி கிழக்கில் சாலை வலம் சென்று வாக்கு சேகரித்த தாவேக தலைவர் விஜய் திட்டமிட்டிருக்கிறார். இந்நிலையில் அவர் திருச்சி வந்து சேர்ந்திருக்கிறார். அவர் விமான நிலையத்தில் வந்து இறங்கியிருக்கும் காட்சிகளை பார்க்கிறோம். தாவேக தலைவர் விஜய் பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளில் களம் காண்கிறார். இந்நிலையில் பெரம்பூர் தொகுதியில் ஏற்கனவே கடந்த வாரத்திலேயே பரப்புரையை முடித்திருந்தார். தற்போது தான் போட்டியிடும் மற்றொரு தொகுதியான திருச்சி கிழக்குக்கு பரப்புரை மேற்கொள்ள வந்திருக்கிறார். திருச்சி கிழக்கு தொகுதியில் பரப்புரை மேற்கொள்வதற்காக திருச்சி வந்து சேர்ந்திருக்கிறார் தாவேக தலைவர் விஜய். அங்கிருந்து தனது பரப்புரை வாகனம் மூலமாக சாலை வலமாக சென்று அவர் வாக்கு சேகரிக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் லெனின் இணைகிறார். லெனின், எவ்வளவு மணியிலிருந்து எவ்வளவு மணிக்குள்ளாக திருச்சி கிழக்கு தொகுதியில தாவேக தலைவர் விஜய் பரப்புரை மேற்கொள்கிறார்? என்ன விவரம்? தமிழ்நாட்டிலேயே மிக சிறிய பரப்பளவு கொண்ட ஒரு தொகுதி வந்து திருச்சி கிழக்கு தொகுதி. திருச்சி மலைக்கோட்டையில் ஆரம்பித்து திருச்சி காந்தி சந்தை வரைய உள்ள பகுதி தான் வந்து திருச்சியினுடைய பிரதான கிழக்கு தொகுதி. அங்கதான் மக்கள் நெருக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி. திருச்சியினுடைய முக்கிய வர்த்தக நிறுவனங்கள், குடியிருப்புகள் எல்லாம் நெருங்கிய பகுதி வந்து அந்த திருச்சி கிழக்கு தொகுதி. அடர்த்தியான மக்கள் தொகை கொண்ட ஒரு குறைவான பரப்பளவு கொண்ட ஒரு தொகுதியாக திருச்சி கிழக்கு தொகுதி இருக்கு. இந்த தொகுதியில தான் விஜய் போட்டியிடுகிறார். குறிப்பா திருச்சி விமான நிலையத்துல தனி விமானத்துல சரியா 3 மணிக்கு வந்து இறங்கி இருக்கிறார். திருச்சி விமான நிலையத்தினுடைய முன்பகுதியில புதுக்கோட்டை திருச்சியை இணைக்கக்கூடிய தேசிய நெடுஞ்சாலை என்பது இருக்கிறது. அது வந்து திருச்சி கிழக்கு தொகுதிக்கு உட்பட்ட பகுதியாக இருக்கிறது. திருச்சி விமான நிலையத்திற்கு நேர் எதிர்புறம் இருக்கக்கூடிய வயர்லெஸ் ரோடு, KK நகர், சென்ட்ரல் நகர், காஜாமலை, மீண்டும் புதுக்கோட்டை சுப்பிரமணியபுரம் வழியாக மீண்டும் புதுக்கோட்டையை வந்து புதுக்கோட்டை சாலையை வந்து அடைவதற்கான ஒரு சுமார் 4 கிலோமீட்டர் சுற்றுலா கொண்ட அந்த பாதையில தான் இப்ப வந்து தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை வந்து மேற்கொள்ள இருக்கிறார். அதற்காக தனி விமானத்தில் வந்து இறங்கிய அவர் தன்னுடைய பிரத்யேக அந்த பிரச்சார வாகனத்துல ஏறி அவர் வந்து திருச்சி விமான நிலையத்திலிருந்து வெளியேற இருக்கார். திலகவதி, அவர் பரப்புரை மேற்கொள்ளக்கூடிய இடத்தில் எது போன்ற பாதுகாப்பு நடவடிக்கைகள் எல்லாம் ஈடுபட்டிருக்கிறார்கள்? எவ்வளவு பேர் வருவார்கள் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது? தமிழ்நாட்டில் முதல் முறையாக தன்னுடைய தேர்தல் பயணத்தை வந்து பிரச்சார பயணத்தை வந்து திருச்சியில தான் வந்து தொடங்கினாரு. அப்படி தொடங்கும் போது திருச்சி விமான நிலையத்துக்குள் 2000க்கு மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள்ல அவருடைய தொண்டர்கள் வந்துட்டாங்க. அதனால வந்து அவருடைய தேர்தல் பிரச்சார பயணம் என்பது குறிப்பிட்ட நேரத்துக்குள் அந்த காந்தி சந்தை அருகாமையில் இருக்கக்கூடிய எம்ஜிஆர் சிலை முன்பாக அவர் பிரச்சாரத்தை மேற்கொள்ளதுக்கு வந்து ஒரு பெரிய தடையாக அமைந்தது. அந்த வாகனத்தை சுற்றி கொண்டு அந்த 2000 வாகனங்களும் வந்து சுற்றியதால் அந்த வாகனம் வந்து நடந்து செல்லக்கூடிய வேகத்தை காட்டிலும் மிக குறைவான வேகத்தில் வந்து அந்த வாகனம் ஊர்ந்து செல்லக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்து தள்ளப்பட்டது. இதனால் ஒரு 7 கிலோமீட்டர் தூரத்தை 7 மணி நேரம் வந்து கடக்க வேண்டிய ஒரு அபாயகரமான ஒரு நிலை ஏற்பட்டது. அதனால் திருச்சியில வந்து போக்குவரத்து ஸ்தம்பித்தது. இதனால் உரிய நேரத்தில் வேலைக்கு செல்லக்கூடியவர்கள், கல்லூரிகளுக்கு செல்லக்கூடியவர்கள், மற்ற பணிகளுக்கு செல்லக்கூடியவர்கள், மருத்துவமனைகளுக்கு செல்லக்கூடியவர்கள் எல்லாருமே வந்து தடைபட்டு போய் நின்றார்கள். எனவே அது போன்ற எந்த தடையும் ஏற்படக்கூடாது. அரசியல் கட்சிகள் யார் பிரச்சாரம் செய்தாலும் பொதுமக்கள்
பொதுமக்களுக்கு எந்த விதமான இடையூறையும் அவர்கள் ஏற்படுத்தக்கூடாது என்பதற்காக எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் நிபந்தனை என்பது விதிக்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் இங்கு வந்து தாவேகாவினருக்கு வந்து 27 நிபந்தனைகளை வந்து காவல்துறையினர் கொடுத்திருக்காங்க. அந்த அடிப்படையில் எந்த இருசக்கர வாகனமும் அந்த விஜய் செல்லக்கூடிய அந்த பிரச்சார பிரத்யேக பேருந்தை வந்து சுற்றி கொண்டு யாரும் வந்து பயணிக்க கூடாது. பிரச்சார வாகனம் என்பது திருச்சி விமான நிலையத்திலிருந்து வெளியேறி எந்தெந்த இடங்களில் அவர்கள் வந்து பொதுமக்கள் வந்து நின்று கொண்டிருக்கிறார்களோ அந்த வாகனத்தில் இருந்த வரைய வந்து அவர் வந்து பேசுவதற்கு வந்து அனுமதி உண்டு. அதே சமயத்தில் அவர் சாலையில் இறங்கி நடப்பதற்காகவோ அல்லது வந்து இருசக்கர வாகனங்களில் சூழ்ந்து கொண்டு அவரை வந்து அடுத்த இடத்திற்கு நகர விடாமல் தடுப்பதோ வந்து கூடாது அப்படிங்கிற நிபந்தனைகள்லாம் வந்து விதிக்கப்பட்டிருக்கு. அந்த அடிப்படையில் அவர் தற்போது திருச்சி விமான நிலையத்திலிருந்து வெளியேறி ஒயர்லெஸ் சாலையில் தன்னுடைய பிரச்சாரத்தை வந்து தொடங்க இருக்காரு. திலகவதி, தற்போதைய விவரங்களுக்கு நன்றி லெனின். திருச்சி வந்து சேர்ந்திருக்கும் தாவேக தலைவர் விஜய் தனது பிரச்சார வாகனத்திலிருந்து வந்து கொண்டிருக்கிறார். அவர் சாலை வலமாக வாக்கு சேகரிக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் பரப்புரை மேற்கொள்ள இருக்கிறார் என்ற தகவலும் கிடைத்திருக்கிறது. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.